पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்புள்ள திருவேங்கடமுடையானின் அடியார்களே வணக்கம். அடிக்கடி நமக்குள்ள புத்திசாலி யாரு அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். புத்திசாலி யாரு? தீமான். தீன்னா சமஸ்கிருதம் புத்திக்கு பேர், அறிவுக்கு. அறிவாளி அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக பணியாற்றும். உண்மையிலே அவன் தான் தீமான். இக்கட்டே இல்லாத போது என்ன கஷ்டம். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கச்சே திடீரென்று குறுக்கே ஒரு கிழவர் வந்தால் எப்படி சமாளிக்கிறோங்கிறதான் டிரைவிங் எபிலிட்டி. எதிர்க்க ஒருத்தரமே இல்லாத போனால் ஓட்டிகிட்டே இருக்கலாம். எங்கள்கிட்ட ஒரு நண்பர் இருந்தார். சின்ன வயசில் நாங்கள் கேட்போம், சைக்கிள் விட தெரியுமான்னு. அவருக்கு சைக்கிள் விட தெரியாதுன்னு அவர் மீது எங்களுக்கு ஒரு குறை. அதை சுட்டி காட்டி சந்தோஷப்படுற வயசு அது. என்ன சைக்கிள் விடுவியா நீ? அழுத்து போயிடுத்தவர். சைக்கிள் விட மாட்டான், சைக்கிள் விட சொன்னால் அவர் சொன்னார், நான் சைக்கிள் விடுவேனே, ஆனால் ஒரே கண்டிஷன், அப்போ ரோடில் யாரும் எதிர்க்க வரக்கூடாது, இந்த பக்கம் அந்த பக்கம் டிராஃபிக் இருக்கக்கூடாது, அப்படின்னா 1000 மைல் கூட சைக்கிள் ஓட்டுவேன்னாரு. ஆமாம், அந்த மாதிரி இக்கட்டே இல்லாத பொழுது யார் வேண்டுமானாலும் எதையும் செய்வார். ஒரு டைட் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி இக்கட்டு வரும்பொழுது எப்படி நடந்துக்கிறதுன்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட புத்தி யாருக்கு ஜாஸ்தினா ஆஞ்சநேயருக்கு. எப்போ ஏற்பட்ட இக்கட்டிலே ஒரு மூளை டக்குன்னு வேலை செய்யுமா. சீதையை தேடிட்டு போகிறாரோ வருவார். போகும்பொழுது தேவர்களே இவருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அப்போது சுரசை என்கிற பெண்மணியை கூப்பிட்டார்கள். நாகமாதா. நாகர்கள்னால் சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ், ஆனால் பாம்புகளாக இருப்பான். அப்பேற்பட்ட நாகர்களுக்கெல்லாம் தாய் சுரசா. அந்த சுரசை நாகமாதாவை கூப்பிட்டு அவர்கள் கேட்டார்கள், இவனை நீ பரிசோதிக்கணும். கட்டப்பட்டு 100 மைல் அகலமுள்ள கடலை ஆஞ்சநேயர் கடக்க போகிறார். ஒரே தாவின லான்ச்சிங் பேடு மகேந்திரமலையிலேருந்து. அப்போ அவர் மேலே பூமாரி போய்து, வாழ்க வாழ்கன்னு கரகோஷம் பண்ணால் நியாயம். அப்போ அவருக்கு மூளை எப்படி வேலைன்னு டெஸ்ட் பண்ணால் என்ன கொடுமை பாருங்க. தேவர்கள் வேலை இதுதான். ஆஞ்சநேயர் போயிட்டே இருக்கார். 100 மைல் அகலம் உள்ள கடலை கடக்கிறார். அப்போ எதிர்க்க ஜாம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வடிவம் வந்து லாரி வரா மாதிரி. உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணணும், டைவர்ஷன் தான், டெக் டைவர்ஷன் லெஃப்ட்டுக்கு போனார். அங்கேயும் அது வருது.
ரைட்டுக்கு போனார், அங்கேயே அது வருது. பயங்கரமான முகம், சிரிக்கிறது. ஆஞ்சநேயா லெஃப்ட் போனாலும் ரைட் போனாலும் ஸ்ட்ரைட் வந்தாலும் நீ தப்பிக்க முடியாது. ஏம்மா அப்படி சொல்கிற? ஏதோ ராமன் ஒரு சிதியும் பிரிஞ்சிருக்காங்க, அவளை சேர்த்து வைக்கிற நல்ல காரியத்துக்கு போகிறேன், அதுக்கு நீ உதவி செய்யாமல் இப்படி தடங்கள் செய்யலாமாம்மா, உனக்கு இவ்வளோ சக்தி இருக்கிற தெய்வம் மாதிரி தெரிகிறதுன்னு பணிவாக சொன்னார் ஆஞ்சநேயர். இந்த பணிவு பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். தேவர்கள்லாம் எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கா, பிரம்மாவனுடைய தலைமையில். யார் இந்த இடத்துல ஏரியாவில் யார் வந்தாலும் அவர்கள் என் வாயில் விழுந்து தான் போகணும், என் வாயிலே புகுந்து போகணும், எனக்கு அவர்கள் தான் ஆகாரம். அதனால் என் வாயிலே புகுந்து தான் போகணும், வேறு வழி. புகுந்தா அப்புறம் எங்கே போகிறது? வயத்துக்குள்ளே தான் போகணும். லங்கைக்கு எப்படி போகிறது? இக்கட்டு வந்துடுத்தா? ஆஞ்சநேயர் பண்ண அதாவது தீமானவர், புத்திசாலி. உன் வர என்னம்மா மறுபடியும் தெளிவாக சொல்லு, காதில் விழலைன்னார். நம்ம அம்மா சொன்னாங்க, பாரு என் வாயில் பூந்து தான் போகணும், தேவர்கள் வரத்தை அவசியம் மதிக்கணும், சட்டத்தை மதிக்கணும், அரசியல் சாசனத்தை மதிக்கணும், நான் மதிக்கிறேன். ஆனால் உன்னால் என்னை விழுங்க முடியுமா, தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படி சொல்லிட்டு ஆஞ்சநேயா இதோ பார் என்று ஆஞ்சநேயர் தன் உருவத்தை பெருசாக்கினார். உடனே அந்த சுரசை நாகமாதா அவளும் தன் வாயை பெருசாக்கினார். ஆஞ்சநேயர் தன் வாயை உருவத்தை பெருசாக்கினார், அந்த அம்மனின் தன் வடிவத்தை வாயை பெருசாக்கினார். உடனே ஆஞ்சநேயர் அதற்கு மேலே பெருசாக தன் உருவத்தை ஆக்கினார், அவளும் தன் வாயை பெருசாக்கிறார். இப்படி போயிட்டே இருந்தது ரேஸ், பெரிய வாய். அப்போ ஆஞ்சநேயர் டக்கு ஒரு காரியம், அவளும் எதிர்பார்க்காத காரியம் செஞ்சார். தன் உருவத்தை டக்கு சுருக்கின்றார் கொசு போல். அவன் வாய்க்குள்ளே போனார், வாயை முடித்துக்குள்ளே வெளில வந்துட்டார். உன் வாய்க்குள்ளே பூந்து வந்தா எடுத்து டாட்டாட்டு போயிட்டார். அப்போ இதற்கு எவ்வளோ சக்தி வேணும். உருவத்தை நினச்ச போது பெருசாக்கணும், நினச்ச போது சிறுசாக்கணும், அதெல்லாம் நமக்கு இல்லை. இருந்தால் நானும் ஆஞ்சநேயமா புத்திசாலி ஆவேன்னு ஒருத்தர் சொன்னார். அந்த சக்தி இருந்து கூட ஏமாந்து போகிறவாள் எத்தனை பேர் இருக்காங்க. அதே ஆஞ்சநேயர் பயன்படுத்தினார். ஆஞ்சநேயர் அப்புறம் பேட்டி கண்டவர்கள் கேட்டார், உனக்கு எப்படி இந்த சாமர்த்தியம் வந்தது? அவள் வாயை பெருசாக காக்க வச்சு தடால் வாயை சிரிச்சாக்கி உருவ சிரிக்கா உள்ளே போய் வெளில வந்தீரே, இந்த இந்த அறிவு, இந்த திறன் உனக்கு எப்படி வந்தது? ஆஞ்சநேயர் சொன்னார், எல்லாம் நான் பிறந்த இடத்துலேருந்து வந்ததுன்னு. பிறந்த இடம் இது? ஆமாம், எங்கள் அம்மா தபஸ் பண்ணினா திருமலையில். ஆஞ்சநேயனுடைய தாய் திருமலையில் தான் குழந்தை வேண்டி தவம் செய்தாள் என்று புராணம். அப்படி ஆஞ்சநேயருடைய தாய் தபஸ் பண்ண இடம் அஞ்சனை, தபஸ் பண்ண இடம் அஞ்சனாதிரி, அது 7 மலையில் ஒன்று. அங்கே தபம் பண்ணினா, அங்கே தபஸ் பண்ணின பொழுது அந்த நரசிம்ம பெருமானையே உபாசிக்கிற வெங்கடாச்சலபதியினுடைய அருகில் நான் பிறந்தேன். அந்த நரசிம்ம பெருமான் பெரிய தீமான், எனவே நானும் தீமான் ஆகிட்டேன். நரசிம்ம பெருமான் தீமான்னா வெங்கடாச்சலபதி தீமான், ஆனவே நான் தீமான் ஆகிட்டேன். அப்படியா? ஆனால் நரசிம்ம பெருமான் தீமான். பாருங்களேன் நீங்களே, பகலில் சாகக்கூடாதுன்னு வரம் வாங்கினான் இரணியன். சரி தொலைஞ்சி போது ராத்திரியில் கொள்ளலாமான்னா ராத்திரியும் சாகக்கூடாதுன்னுட்டான். இப்போ உடனே ஒன்று கண்டுபிடிக்கணும், பகலும் ராத்திரியும் இல்லாத ஒரு டயத்தை கண்டுபிடிக்கணும். பகலும் இல்லை இரவும் இல்லாத பொழுது எப்படி இருக்கும்? உங்களையும் எங்களையும் கேட்டால் முழிப்போம். அப்படி எதர் இட் கேன் பி டே ஆர் இட் கேன் பி நைட், இட் கேன் பி நைதர் அப்படின்னு ஒன்று படித்தவன். ஆனால் வேதங்களில் ஒன்று சொல்லியிருக்கு, இந்த பொன்மாலை பொழுது அந்திசாகி பொழுது அஸ்தமன காலம் இருக்கே, அது பகல்லையும் சேர்த்தி இல்லை, இரவுலையும் சேர்த்தி இல்லை. எனவே அந்தியும் போதில் ஹிரண்யேஸ்வரியை கொல்ல தீர்மானிச்சு. இந்த வரத்தின்படி அது ஆயிடுச்சு. அடுத்தபடி இன்னொரு வாங்கியிருந்தான், வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளிலையும் சாகக்கூடாது. வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, ஆஸ்பத்திரியில் சாகலாம் இல்லையோ, நிறைய பேர் இப்படித்தானே சாகிறாங்க. அப்போ அப்படி வாங்கிக்கலாமே வரத்தனா, வெள்ளையும் சாகக்கூடாதுன்னுட்டான் அவன். அதனால் அந்த வரத்தை என்ன பண்ணுறது அவனை? வீட்டு உள்ளேயும் சேர்த்தி இல்லை வெள்ளையும் சேர்த்தி இல்லாத ஒரு இடம் உண்டானா வீட்டு படி, வீட்டுக்கு வீடு படி இருக்க முடியும். அக்காலத்தில் படி இல்லாமல் கட்ட மாட்டாங்க, தற்காலத்தில் படி கிடையாது. இப்போ இரண்யகசிபு இருந்தால் கொஞ்சம் நாராயணன் யோசிக்கணும் என்ன பண்ணணும். அதனால் வாசற்படியில் உட்கார்ந்து அவரை சம்மரித்தான். வீட்டுக்குள்ளேயும் போல வெளியிலையும் சார். இப்போ நாங்கள் கேட்ட கதை தானே சொல்கிறேன்னா, எத்தனை சொன்னாலும் அதுக்காத கதை. பகலும் இல்லை இரவும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் இல்லை வெளியிலும் இல்லை. தரையிலும் சாகக்கூடாது,
சரி போ, ஏர் கரெக்டில் போட்டு கொள்ளலாம். எத்தனையோ பேர் போயிடுறாங்கல்ல, ஹெலிகாப்டரில் போகிறாங்க, ஆளே காணும் போயிட்டான். அப்படி வானத்தில் இருத்தி கொள்ளலாமான்னா அதுக்கும் வழி இல்லை. வானத்திலையும் சாகக்கூடாது, வர வாங்கிட்டான். அதுக்காக என்ன பண்ணான் எம்பெருமான், தன் மடியில் கிடாத்தி கொண்டான். கீழையும் இல்லை மேலேயும் இல்லையே, அப்படி மட்டும் விட்டான். அவன் உயிருள்ள பொருளாலையும் சாகக்கூடாது, உயிர் இல்லாத பொருளாலும் சாகக்கூடாது. ஒரு கத்தினால் குத்தினா உயிர் இல்லாத பொருள், நாம் ஓங்கி கூட்டினோம்னா உயிர் உள்ள பொருள். ஆனால் பாக்ஸிங் ரெஸ்லிங்கையும் கொல்ல முடியாது, வாட்போர்லையும் கொல்ல முடியாது. அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். இரண்யகசிபு அவன் மார்பை எம்பெருமான் தன் நகத்தால் பழந்தார். நகம் என்பது உயிருள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள் உள்ளதுலேயும் சேர்த்தி. உடனே என்ன செஞ்சான், நம்ம நகம் இருக்கே அது உயிருள்ள பொருள், ஏன்னா வளர்றது. ஆனால் நகத்தை கட் பண்ணினா வலிக்கிறது இல்லை, ஏன்னா உயிர் இல்லாத பொருள். உணர்ச்சி இல்லையே, உயிர் இல்லை. உயிர் இருந்தால் உணர்ச்சி இருக்கும் அல்லவா. இப்படி அவன் கேட்ட வரங்கள் எல்லாவற்றிலும் எதற்கும் குறையில்லாமல் ஒரு வழி கண்டுபிடித்து கொன்றான். அதான் தீமான். அந்த நரசிம்மனை உபாசித்தேன், நான் தீமானானேன் என்று ஆஞ்சநேயர் சொல்கிறார். அந்த நரசிம்மனையே பக்கத்தில் வச்சுட்டு இருக்கா. இவன் தான் என் தெய்வம்னு சொல்கிறான் வெங்கடாஜலபதி. அவன் தான் பெரிய தீமான். ஒரு பக்கம் நரசிம்மனுடைய உபாசனையினாலே பலன் பெற்ற ஆஞ்சநேயருடைய தாய் தவம் செய்த இடம். இன்னொரு பக்கம் நரசிம்மனையே என் தெய்வம் என்று சொல்லி வழிபடுற சீனிவாசன் இருக்கிற இடம். அப்படி திகழ்கிறது திருமலை. அதில் ஸ்ரீனிவாச பெருமான் தீமான் அறிவில் சிறந்தவன் ஆகிறான். இதை உங்களுக்கு நினைவில் வைத்துக்கொள்ள வசதியாக ஒரு சிறு வாய்ப்பாட்டு ஸ்லோகம். திவானநக்தம் பவதாபிசிருஷ்டைः கிருஹாத் பகிர்வாப்யதவாந்தரேவம் வினாசுமாஸ்தே த்வதசாசுரேவம் தீமான் வரான் ஹந்த்யனுபாலயந்தான். பிரம்மா கொடுத்த வரங்களையெல்லாம் அப்படியே பரிபாலனம் பண்ணி ஹிரண்யேசுவை சம்மரிக்க வழி கண்டுபிடித்த புத்தியை உடையவன் நரசிம்மன். அவனே வெங்கடாஜலபதி. வெங்கடாஜலபதி தீமான் என்று பெயர். இப்போ ஏற்பட்ட புத்தி நமக்கு கிடைக்க இவனை தியானம் பண்ணு. எங்கே என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். தீமதே நமஹா, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.